குறள் 1121 பாலொடு தேன்கலன் தற்றே பனிமொழி வாலேயி ரூரிய நீர். விளக்க உரை. இனிய மொழி பேசுகினர இவளுடைய வெண்முத்துப் பற்களிடையே சுரந்து வரும் உமிழ்நீர் பாலும் தேனும் கலந்தாற்போல் சுவை தருவதாகும். குறள் 1122 உடம்போ டீரிடை எண்ணமற்றன்ன மடந்தையோ டெம்மிடை நட்பு. விளக்க உரை. உயிரும் உடலும் ஒன்றையொன்று பிரிந்து தனித்தனியாக இருப்பதில்லை, அத்தகையதுதான் எமது உறவு. குறள் 1123 கருமணியிற் பாவாயினி போதாயாம் வீழும் திருநுதற்கில்லை இடம். விளக்க உரை. நான் விரும்புகின்ற அழகிக்கு என் கண்ணிலேயே இடம் கொடுப்பதற்காக என் கண்ணின் கருமணியில் உள்ள பாவையே. அவளுக்கு இடமளித்துவிட்டு நீ போய்விடு. குறள் 1124 வாழ்தல் உயிர்க்கண்ணள் ஆயிழை சாதல் அதற்கண்ணள் நீங்கும் இடத்து. விளக்க உரை. ஆய்ந்து தேர்ந்த அரிய பண்புகளையே அணிகலனாய் பூண்ட ஆயிழை என்னோடு கூடும்போது உயிர் உடலோடு கூடுவது போலவும் அவள் என்னை விட்டு நீங்கும்போது எண்ணீர் நீங்குவது போலவும் உணர்கிறேன். குறள் 1125 உள்ளுவன் மன்யான் மரப்பின் மரப்பரியேன் உள்ளமர் கண்ணாள் குணம். விளக்க உரை. ஒளி கொண்டிருக்கும் விழிகளையுடைய காதலியின் பண்புகளை நினைப்பதேயில்லை, காரணம் அவற்றை மறந்தால் அல்லவா நினைப்பதற்கு. குறள் 1126 கண்ணுள்ளிப் போகார் இமைப்பிற் பருவரார் நுண்ணியரெம் காதல் அவர். விளக்க உரை. காதலர் கண்ணுக்குள்ளிருந்து எங்கும் போக மாட்டார், கண்ணை மூடி இமைத்தாலும் வருந்த மாட்டார், காரணம் அவர் அவ்வளவு நுட்பமானவர். குறள் 1127 கண்ணுள்ளார் காதல் அவராகக் கண்ணும் எழுதேம் கரப்பாக்கறிந்து. விளக்க உரை. காதலர் கண்ணுக்குள்ளேயே இருக்கிற காரணத்தினால் மைதீட்டினால் எங்கே மறைந்துவிடப் போகிறாரோ எனப் பயந்து மை தீட்டாமல் இருக்கிறேன். குறள் 1128 நெஞ்சத்தார் காதல் அவராக வெய்துண்டல் அஞ்சுதும் வேபாக்கறிந்து. விளக்க உரை. சூடான பண்டத்தைச் சாப்பிட்டால் நெஞ்சுக்குள் இருக்கின்ற காதலருக்குச் சுட்டுவிடும் என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நெஞ்சோடு நெஞ்சாகக் கலந்திருப்பவர்களே காதலர்களாவார்கள். குறள் 1129 இமைப்பிற் கரப்பாக்கறிவல் அனைத்திற்கே ஏதிலர் என்னுமிவ் ஊர். விளக்க உரை. கண்ணுக்குள் இருக்கும் காதலர் மறைவார் என அறிந்து கண்ணை இமைக்காமல் இருக்கின்றேன், அதற்கே இந்த ஊர் தூக்கமில்லாத துன்பத்தை எனக்கு தந்த அன்பில்லதாவர் என்று அவரை கூறும். குறள் 1130 உவந்துரைவர் உள்ளத்துள் என்றும் இகந்துரைவர் ஏதிலர் என்னுமிவ் ஊர். விளக்க உரை. காதலர் எப்போதும் உள்ளதோடு உள்ளமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அதை உணராத ஊர்மக்கள் அவர்கள் ஒருவரையொருவர் பிரிந்து வாழ்வதாக பழித்துரைப்பது தவறு.